தமிழ் தலைவாஸ் டீமோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. PKL சீசன் 11ல் இவ்வளோ நாட்கள் எதுக்காக போராடணுமோ, எதுக்காக கஷ்டங்கள் பட்டோமோ, எதுக்காக சச்சின் தெண்டுல்கரை எடுத்தோமோ, ஸோ எல்லா விஷயமுமே நொறுங்கி போச்சு. இப்போ ரீசெண்டாக பாட்னாக்கு அகென்ஸ்டாக நடந்த மேட்சை ஜெயிச்சிருக்கணும். பட் ஒரு 4 பாயிண்ட் வித்தியாசத்தில் தோத்ததுனால நம்மளோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம ப்ரைடுக்காக ப்ளே பண்ணால் மட்டும் போதும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மேட்ச்சில் அம்பையர்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை தோக்குறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்களை ப்ராப்பராக செய்யாதது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிமான்ஷு எடுத்துக்கலாம். ஸோ ஹிமான்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வந்து போகிறார். அங்கே 3 பேர் இருக்காங்க. சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன், மேட்ச் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன கம்பேக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்? டூஆர்டேயும் நமக்கு கிடையாது. அதனால தொடுகோடு தொட்டுட்டு அமைதியாக போயிடணும். இவர் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ளே இறங்கி சூப்பர் டேக்கிளில் அவுட் ஆகிட்டார். அதனால அவங்களுக்கு 2 பாயிண்ட் போச்சு. அண்ட் அதே போல் அந்த டீமில் கடைசி பிளேயராக அயான் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் நிற்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? போனஸ் விட்டுட்டு அவர் வந்து டேக்கிள் பண்ணணும். ஓகேங்களா? இவங்க போனஸையும் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டையும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி நடக்குது. 2-3 வாட்டி ஆல் அவுட்லேருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. அதுலேருந்து 2 பாயிண்ட்ஸாக போய் அது ஒரு பெரிய லீடுக்கு வந்து அவங்களை கொண்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணலை. எதுக்காக டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு தெரியாமே ஒரு சில இடங்கள்லாம் டேக்கிள் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்கள்லாம் வேணுமேனு போய் தொட்டு விடுற மாதிரி ஒரு சில டேக்கிள்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு பேசிக்கான விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக பண்ணலை. நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணோமோ, இதெல்லாம் பெரிய தப்பு. ஒரு பேசிக்கான விஷயங்களில் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதெல்லாம் சத்தியமாக மாற்றியே ஆகணும். அண்ட் முக்கியமாக தமிழ் தலைவாஸ் டீமோட டிஃபென்ஸ் ஒரு சில இடங்களெல்லாம் ரொம்ப மோசமாக, ஒரு பேசிக் விஷயம் இல்லாமல் சும்மா போய் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக அமீர் ஹுசைன் பஸ்தாபி. ஓகேங்களா? நான் அமீரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், ஸ்டார்டிங் 7ல் மாற்றுங்க, நிதின் சந்தலை உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரிவியூ வீடியோவில் போட்ட ஸ்டார்டிங் 7லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும் நிலையில் அவர் கொண்டு வந்திருக்கணும். நான் ஏன் நிதின் சந்தலை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவாங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டான பிளேயர், நிதின் சந்தல் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை டேக்கிள் பண்ணுறது அவருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தான் நான் நிதின் சந்தலை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். பட் அமீரை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப மோசமாக, பார்க்கவே நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. என்னடா இப்பெல்லாம் பாயிண்ட்ஸ் விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் பாயிண்ட்ஸ் விட்டுட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை தாண்டி கவர் பொசிஷன்லேயும் ஒரு சில தவறுகள் இருந்துச்சு. நிதிஷ் கிட்ட இருந்தும் ஒரு சில தவறுகள் இருந்துச்சு. அண்ட் சாகில் குலியா வந்தார், அவர் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஸோ டிஃபென்ஸை பொறுத்தளவு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் தான். தமிழ் தலைவாஸ் டீமோட ரைடிங் யூனிட்டை பொறுத்தளவு சச்சினோட கம்பேக் வந்து பார்த்தோம். நான் வந்து ப்ரிவியூ வீடியோவில் ஸ்டார்டிங் 7 சொல்லியிருந்தேன். அதுலேயே சச்சினை உள்ளே கொண்டு வந்து கேப்டன்ஷிப்பை அவருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங் 7ல் கொடுக்கல, சப்ஸ்டியூஷனில் தான் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. பட் நாங்கள் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தேன், அவரோட பழைய டீமுக்கு அகென்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேயும் இறக்கி விட்டாங்க. சப்ஸ்டியூஷனில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அவரோட பழைய டீமுக்கு அகென்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தார். அவருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் மொயின் ஜஃபாகி எப்பவும் போல உயிரை கொடுத்து ப்ளே பண்ணுறாரு. அவர்கிட்ட நம்ம குறையே சொல்ல முடியாது. நம்ம டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்க ஒன்லி 1 ரைடர், மெயின் ரைடர் அவர் தான். ஸோ இந்த மேட்ச் அவருக்கு வந்து சச்சின் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாரு. பட் டிஃபென்ஸில் ஒரு சில அன்வான்டான டேக்கிள்ஸ்னால நம்ம இந்த மேட்சை வந்து டோட்டலாக இழந்துட்டோம். அண்ட் சாய் பிரசாத்துக்கு இன்னுமே வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஒரு முக்கியமான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீமோட டிஃபெண்டர் தீபக் அந்த கவர் பொசிஷனில் ப்ளே பண்ணிட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு சூப்பர் ரைடு வந்து எடுப்பார். ஸோ அதே மாதிரி தான் அவர்கிட்ட வந்து அந்த சுறுசுறுப்பு இருந்துச்சு. அவர் ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல ஸ்பீடாக இருந்தார். அந்த மாதிரி ஸ்பீடை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சாய் பிரசாத்தை உள்ள வச்சுக்கோங்க, அந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அவங்க ஸ்டார்டிங் 7ல் வந்தாங்க. பட் உடனே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் மறுபடியும் செகண்ட் ஹாஃப் கடைசியில் தான் இறக்கி விட்டுருந்தாங்க. மேபி அவரை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஹிமான்ஷுவை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்று சச்சின் தெண்டுல்கரை வச்சுக்கோங்க, இல்லைனா ஹிமான்ஷு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே சாய் பிரசாத்தை எடுத்துகிட்டு ஹிமான்ஷு வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். அண்ட் பாட்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. தேவாங்க்லேருந்து அயன்லேருந்து அவங்களோட டோட்டல் டிஃபென்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பட் இருந்தாலும் சுதாகரை இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சுதாகரனுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கொடுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அதனால் பெருசாக கேள்வி கேட்க முடியல. நீங்கள் ஒருவேளை இந்த மேட்சை தோற்றுருந்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி நாங்களும் கேள்விகள் வந்து கேட்டிருப்போம்.
அண்ட் இந்த மேட்ச்ல அம்பையர்ஸோட டிசிஷன்ஸ் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப மோசமாக இருந்துச்சு. முக்கியமாக கடைசி 3 நிமிஷம் இருக்கும்போது பொதுவாகவே செகண்ட் ஹாஃப்ல வந்து எந்த டீம் ப்ளே பண்ணாலும் அந்த செகண்ட் ஹாஃப்ல கடைசி 5 நிமிஷம் இருக்கும்போது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. பட் இங்கே அஃபிஷியலாக அம்பையர்ஸ் வந்து டைம் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவங்க ஒரு 10லேருந்து 15 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஓட விட்டாங்க. அது தமிழ் தலைவாஸ் மேட்ச்ல மட்டும்தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு மேட்சஸ்லையும் நான் பார்க்கவே இல்லை அப்படி. அதே போல் இந்த மேட்சோட கடைசி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் வந்து ரைடு வந்து போயிருப்பாரு. ஸோ கவர் பொசிஷன்லேருந்து ஒரு பிளேயர் வந்து டேஷ் அடித்து அவரை வெளியே தள்ளணும்னு நினச்சிருப்பாங்க. பட் இவர் வந்து முதல்ல வெளியே போயிட்டார். அண்ட் அதன் பிறகு அவரை வந்து இழுத்திருப்பார். அந்த இடத்துலையும் ஈச் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 டீமுக்கும் தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல டிஃபெண்டர் வெளியே போயிட்டார். அண்ட் அதன் பிறகு தான் ரைடரை வந்து பிடிச்சி இழுத்திருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தான் வந்திருக்கணும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் அம்பையர்ஸோட டிசிஷன் ரொம்ப பாதிக்குது மேட்சை. ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்ல போகிறதே இல்லை. தமிழ் தலைவாஸ் டீம் தோத்ததுக்கு எங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் தான் காரணம். நீங்கள் நல்லா ப்ளே பண்ணதும் காரணம். ஸோ இதெல்லாம் காரணமாக சொல்ல மாட்டேன். பட் அம்பையர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மேட்சை தோத்ததன் காரணமாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிளே ஆஃப் சான்சஸும் முடிஞ்சு போச்சு, இந்த வீடியோவும் முடிஞ்சு போச்சு. ஸோ யாருமே வருத்தப்படாதீங்க. நமக்கு என்ன புதுசாக பழகின விஷயம் தானே. ஸோ பெருசாக எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வருத்தப்படாதீங்க. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை பாய், see you நண்பா.